என்னங்க பதனி எனக்கு 2 பானை கொடுங்க. பானையில பதனி தான் இறக்கணுமா? கல் இறக்கணும் ஆகாதா? உனக்கு தெரியாத ஆளா இருக்கிறியே, கல் இறக்கி வித்துரு. இந்த பாருங்க, எனக்கு பதனி இறக்குதான் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தப்பான காரியங்களாம் நான் செய்ய மாட்டேன். 6 அடி உயரம், 48 இன்ச்சு பாடி, கால் தூணு மாதிரி, கை உலக்க மாதிரி இருக்கு. இந்த மாதிரி உடம்பு எனக்கு இருந்து மரம் மேல தெரிஞ்சிருந்தா மரத்துல பதனி இறக்க மாட்டேன். கல்ல இறக்கி குடிச்சிட்டு அதே போதில ஜிவ்னு ஊருக்குள்ள போய் ராஜாங்க செய்யற தப்பை எல்லாம் தட்டி கேப்பேன். அப்படி எவனாவது எழுத்து என்கிட்ட வந்தா அத்தனை பயிலும் பந்து அடிக்கும், பந்து அடிக்கும், பந்து. நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பேசாம நிக்கிற. ஒருவேளை ராஜாங்கத்துக்கு வேண்டியானா? அண்ணா நான் அந்த மாதிரி எதுவும் பேசுறேன்னா அண்ணா அங்க போய் சொல்லிடாதீங்கண்ணா, என்ன பின்னிடுவாருங்கண்ணா. பின்னி அண்ணா இதுல எது வேணாலும் நீங்க எடுத்துட்டு போங்கண்ணா. என்ன விலைன்னு சொல்லுங்க. காசானா முக்கியம், மனுஷன் தானா முக்கியம். அண்ணா நீங்க எடுத்துட்டு போங்கண்ணா, எடுத்துட்டு முடிச்சிட்டு போங்கண்ணா. போங்கண்ணா. தண்ணியிலே ஒரு சிறுத்த சந்தனத்தை சேர்ந்துச்சோ சேரலையோ செவத்தம. இங்க பாக்குற நான் என்னத்த பார்த்தேன், வெயில் மண்டைய பொழக்குது இல்ல, அதான் சத்த நிழலுக்கு ஒதுங்கினேன். மொட்டை மரத்துக்கு நேலா வேற எங்கேயாவது போய் ஒதுங்கு. உன் நிழல் இங்க இருக்கும்போது நான் எங்கயா போய் ஒதுங்குவேன்? என்னது? ஏன் நல்லா உன் ஆட்டை எவ்வளவு பாசத்தோட பழகுது, அது பெத்த பிள்ளையா நீ? இப்படி படக்கு படக்குன்னு வெட்டி வெட்டி ஒரு நுங்கு வெட்டி போட்டா என்ன குறைஞ்சா போயிருவ? இல்லையா, கொலைய வெட்டி போட்டு ஆம்பளை அருவாளை இடுப்புல சொல்லிட்டு போனா தெருவுல போறவங்களா வந்து வெட்டி கொடுப்பாக. ஒரு நுங்கு சீவி கொடுத்துட்டு போறது. எடுக்க வேணாம், விரல விட்டு குடஞ்சு சாப்பிட்டா தான் ருசி. நான் ஒரு நுங்கு தான் கேட்டேன், என் சீருக்கு ஒரு கொலையே வெட்டி போட்டீங்க. தரம் தட்டி தெரிஞ்சவங்க தான், இன்னொரு நுங்கு சீவி கொடுங்க. எங்க அப்பனு கொண்டு போனோம்ல. உட்டவன் தாத்தன் பாட்டிலாம் கேப்ப போல இருக்கு. எங்க தாத்தனுக்கு தஞ்சாவூர் சிலாவில சீவி கொடுப்பாங்க, எங்க பாட்டிக்கு மருது சிலாவில சீவி கொடுப்பாங்க. எங்க வம்சத்துக்கே எல்லா சிலாவிலயும் ஆள் இருக்கு. ஆனா இந்த கோயம்புத்தூர் சிலாவில தான் உறவு முறையே இல்ல. அங்கேயும் ஒரு ஆள் அனுப்புறதானே? அதான் சீக்கிரமா கல்யாணம் கட்டிக்கிட்டு ஒரு பிள்ளைய பெற்று அனுப்பலான்னு இருக்கேன். அனுப்பலாம்ல? அனுப்பலாம் அனுப்பலாம், வம்சம் பெருக்க வேண்டாம். ஏதோ புரிஞ்சுக்கிட்டா சரி. இன்னொரு நுங்கு சீவி கொடுங்க. ஐயோ, நான் இது பாரு, பொம்பளை பிள்ளை அப்படி தொடக்கூடாது. ஆபத்துக்கு ஆம்பளை என்ன பொம்பளை என்ன, கையே இல்ல. லட்சுமி அக்கா, குழந்தைக்கு பால் குடுத்துட்டீங்களா? ஏன் கேக்குறவ? எனக்கு கொஞ்சம் தாய்ப்பால் வேணும். எதுக்கு? இல்ல, எனக்கு வேண்டப்பட்ட ஆளுக்கு கண்ணுல அடிபட்டுருச்சு, அதான். யாருக்கு? வேற யாருக்கு, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காங்கல்ல, சாமுண்டி. சாமுண்டிக்கா? எங்க அடிபட்டுச்சு, எப்படி அடிபட்டுச்சு, எங்க இருக்காங்க? நானே போய் குடுக்குறேன். அலையாதீங்க. கண்ணுல எப்படி பால் ஊத்துறதுன்னு எனக்கு தெரியும், நீங்க பாலை மட்டும் கொடுங்க. பால் கொண்டு வந்துட்டே, கண்ணை திறங்க. இப்ப நான் மறுத்து வச்சு, நீங்க நோயாளி, நான் சொல்றபடித்தான் நீங்க கேட்கணும். ஒழுங்கா கண்ணை திறங்க, இல்லன்னா உங்க அம்மாவை கூப்பிட்டுருவேன். அஷ்டம் பண்ணாதீங்க, படக்குன்னு கண்ணு திறந்தா தானே நான் பால் ஊத்த முடியும். ஐயோ, என்னமோ சிறந்துருச்சு. அண்ணே. ஆமா வா வா, உனக்காக ஒரு வாரம் கோயில் திருவிழாவே நிப்பாட்டி வச்சிருக்கேன். மச்சான், மாப்பிள்ளைக்காக இது கூட செய்யலன்னு என்ன மச்சான்? போடா கூமட்டா, உனக்காக நிப்பாட்டி இருக்கேன். தங்க வைக்கிற மாதிரி நிக்கிற மாதிரி தங்கச்சி, அவளுக்காகத்தான். டேய், என்னடா பாத்துட்டு நிக்கிறீங்க? தங்கச்சி தான் வந்துட்டால, திருவிழாவை சாட்டிருங்கடா. கோயில திறந்து விட்டு சாமிய அப்படியே காத்தாட ஊர்வலம் போயிட்டு வர சொல்லுங்க, போங்க.
ராஜாஜி இப்படி ஊரே உன்னை பார்த்து கேவலமா சிரிக்கிற அளவுக்கு நடந்துக்கிட்டேடா. இந்த கொடுமை நான் எங்க போய் சொல்ல? அட கடவுளே. என்ன மன்னிச்சிருங்க. திருவிழாவை வேடிக்கை பார்க்கத்தான் எல்லா சனங்களும் வருவாங்க. ஆனா எல்லாரும் உங்களை வேடிக்கை பார்க்கிற மாதிரி இப்படி நடந்துக்கிட்டீங்களே. திருவிழா மேல சத்தத்தை கேட்டு எல்லாரும் சாமி அடித்த நான் பார்த்திருக்கேன். ஆனா உங்களை மாதிரி இப்படி வெறி பிடிச்சு நடந்துக்கிட்டதை நான் பார்த்ததே இல்ல. திருவிழா மேல சத்தத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? தாமண்டி தோளை தூக்கி போட்டு வளர்த்த பொண்ணு பாசம் இருக்கத்தான் செய்யும். மேற்கொண்டு காரியம் ஆகணும்ல. சீக்கிரம் தட்ட மாத்துங்கப்பா. அட தட்டனையா மாத்துறது? ஏற்கனவே பொண்ணு மாப்பிளையும் போகவும் மாத்திக்கிட்டாங்க. சீக்கிரமா முகூர்த்தத்துக்கு நாளை குறிக்க. அதுவும் சரிதான். வீரபாண்டி திருவிழா முடிஞ்சதும் வெள்ளிக்கிழமை கல்யாணத்தை வச்சுக்குவோம். என்ன தங்கச்சி, நான் சொல்றது சரிதானே? நீங்க சொன்ன சரிதானே. அம்மா அம்மா அம்மா, என்னப்பா? ராசாஜி கூட்டிக்கிட்டு வீரபாண்டி திருவிழாக்கு போயிட்டு வந்துடுறேன். நிச்சயம் பண்ண பொண்ணா கல்யாணத்துக்கு முன்னாடி எதுக்குப்பா கோயிலுக்கு எல்லாம் கூப்பிட்டு? அம்மா, இவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புடிச்ச கொடுத்தா சொர்க்கம் கோயில் பேச ஆரம்பிச்சிருவா. நம்ம கூட தான் திருவிழாக்கு வருவாளா? புடிச்ச கொடுத்தானே போவா. அண்ணன் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆத்தா கோயில் கூட்டு போய் திருநீர் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுமா. அண்ணே, என்னம்மா? அந்த ரிப்பன் கடைக்கு போலான்னு. தங்கச்சி, ரிப்பன் கேட்டல, என்ன கலர் வேணுமோ வாங்கிக்க. இந்த வாடாமல்லி கலர் ரிப்பனை வாங்கிக்கிறேன்னு. வாங்கிக்கமா. வாடாமல்லி பூ மாதிரி உன் முகம் என்னைக்கும் வாடாம இருக்கணும். மொத்தத்தையும் கொடுங்க. அண்ணே, என்னம்மா? அந்த கண்ணாடி வளையல் 2 டஜன் வாங்கி கொடுங்கண்ணே. அட 2 டஜன் என்னம்மா, 4 டஜனாவே வாங்கிக்க. அவ்வளவு எதுக்கு? அந்த மாப்பிள்ளை பையனை பத்தி உனக்கு தெரியாது. சரியான மொட்டை பையன். தினமும் 2 வளையல் உடைச்சிட்டு இருப்பான். 2 பெட்டியா வாங்கிக்க. அட இந்த கடையை வாங்கிக்கமா. போண்ணே. அப்போ 2 டஜன் ரப்பர் வளையலே வாங்கிக்கிறேன். எதுக்கு? ரப்பர் வளையல்னா உடையாதுல்ல. விவரமான பொண்ணுமா. ஆனா சொல்லிருச்சுல, கொடுத்துருங்க. ஐ அண்ணே, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஐயா, அந்த கொலுசு கொடுங்க. தங்கச்சி, இந்த கொலுசு உன் காலுக்கு கச்சிதமா இருக்குமா. இது இந்த கடையில இருக்கிறத விட உன் கால்ல இருக்கிறதா இந்த கொலுசுக்கே மவுசு. இந்த அப்படி ராசாத்தி, கொலுசு சத்தம் கேட்கும் போதெல்லாம் பிறந்த வீட்டு ஞாபகம் வரணும் தாமா பொண்ணுங்க கால்ல கொலுசை மாட்டி அனுப்புறாங்க. அம்மாடி, கொலுசு சத்தம் கேட்க கூடாதுன்னு மாப்பிள்ளை வீட்டுல மெட்டி மாட்டி வாங்க. அண்ணே, இந்த கொலுசு சத்தம் எப்பவும் என் வாழ்நாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கும். நிச்சயம் அது பிறந்த வீட்டு பெருமைய சொல்லிக்கிட்டே இருக்கும். அண்ணே, பிறந்த வீட்டு சத்தம் கேக்குதா? கேக்குதுமா, கேக்குது. கோயிலுக்கு சாமி கும்பிட வந்தீங்களா இல்ல பொம்பளைங்களை இடிக்க வந்தீங்களா? பொறுக்கி நாய். இந்த பார், நீ வேணா சாமி தரிசனம் பாரு, நாங்க தேவி தரிசனம் தான் பாப்போம். என்ன சொன்ன? டேய், நாங்க கோயிலுக்கு வரதை இடிக்கதாண்டா. இன்னும் உங்க அக்கா தங்கச்சி அடிச்ச மாதிரி கோச்சிக்கிற. நம்ம ஊர் சாமுண்டி அடிக்கிறாங்க. நம்ம ஊர் காரைக்கிற வாங்க. நம்ம ஊர் சாமுண்டி அடிக்கிறாங்களா? நம்ம ஊர் கருத்து பாண்டி யாரும் அடிச்சிட்டு இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. எவன் கருத்து பாண்டி அடிக்கிறவன்?
தங்கச்சி ராசாத்தி ராசாத்தி தங்கச்சி ராசாத்தி தங்கச்சி ராசாத்தி தங்கச்சி ராசாத்தி 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 அண்ணே அண்ணே பிறந்த வீட்டு சத்தம் கேக்குதா? ஹை அண்ணே நல்லா இருக்குல்ல? இந்த வாடாமல்லி கலர் ரிப்பனை வாங்கிக்கிறேன்னு வாங்கிட்டுமா வாடாமல்லி பூ மாதிரி உன் முகம் என்னைக்கு வாடாம இருக்கணும். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கல்ல வெள்ளக்கல்லு முப்பத்தியும் பட்டுன்னு மின்னவில்லை எக்கால ஓடுற காவிரி யாரும் சந்தங்கள் பாடவில்லை வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறவில்லை ஏனராசாத்தி நல்ல நேரம் வந்தோம் யோகம் வந்தோம் மாலையும் சூடிக்கல்ல. யார்கிட்ட கதை விடுற? தொலைச்சிட்டு வரதுக்கா வேணா சின்ன பாப்பாவா? எவன்கிட்ட கதை விடுற? கல்யாணத்துக்கு முதல் நாள் அவ காணாம போயிட்டானா இவன் கூடயே தொடர்பு வச்சிருந்தா அவன் கூட ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லு. மாமா பார்த்து பேசுங்க, அனாவசியமா பேசாதீங்க. அப்பா நீங்க யார பத்தி பேசுறீங்க? நம்ம அத்தை குடும்பத்தை பத்தி நீங்களே இப்படி கேவலமா பேசினா ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நீ நினைச்சினா உன்னை எங்கே தர முடிக்கிறேன்டா. இந்த மானங்கட்ட குடும்பத்துல சம்பந்தம் பண்ணிக்க நான் ஒண்ணு கேரப்பையா இல்ல. நிறுத்துறா, நீ ஏன் நிக்கிற? இந்த ஓரகாலி குடும்பத்துல சம்பந்தம் பண்ண வேணாம். நமக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய எங்க அண்ணனே நம்மளை பத்தி இவ்வளவு கேவலமா பேசிட்டு போகும்போது நாம ஆத்திரப்பட்டு என்னையா பிரயோசனம்? வாழ வேண்டிய வயசுல அவளை கொண்டு போன அந்த கடவுள் போக வேண்டிய வயசுல என்ன கொண்டு போகாம இந்த கன்றாவி எல்லாம் கேட்டு வாழறதுக்கா என்ன உசுரோட வச்சிருக்கா. ஓடி போன தங்கச்சி வரா பாரு. ஏய் வரைய ஓடி போலாம். என்னது? என்னடி முறைக்கிற? உங்க அக்கா ஓடி போல, நீ எப்ப ஓட போற? அண்ணே ஊர்ல நம்ம அக்காவை பத்தி எல்லாரும் கேவலமா பேசுறாங்க. சாமுண்டி அவளை நினைச்சு நம்ம உருகிறதா இல்ல இந்த அவமானத்தை தாங்கிக்கிட்டு வாழறதா? ஆத்தோட போனவன் பணமாவது கரை சேரும்னு எதிர்பார்த்தோம், அதுவும் கிடைக்கல. இவளையாவது கரை சேர்க்கணும்பா. இந்த ஊர்ல இனிமே நம்ம இருக்க வேண்டாம், எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலாம்ப்பா. கண் காணாத இடத்துக்கு போயிடலாம். எங்க திருவிழா மேல சத்தம் கேட்டாலும் என்ன அறியாம இப்படி ஒரு வெறியும் வேகம் வந்துடுது. உங்களை நான் பாக்குறப்பெல்லாம் நீங்க ஒரு பெரிய கோவக்காரரா இருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா உங்க நெஞ்சுக்குள்ள இவ்வளவு பெரிய சோகத்தை மறைச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. இந்த சின்ன சிறுகி ஏதாவது விளையாட்டுத்தனமா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஐயா வாயா தவாலு, வா வா. போஸ்ட் ஆபீஸ கொண்டு வந்துட்டியா? ஏதானா யார் யாருக்கு என்ன எழுதிருக்கான் பிரிச்சு பாடி. பிரிச்சு பாடுறா. யாரு? மாடசாமிங்க. யாருக்கு? பெருநாளில இருக்க அவங்க பெரிய பொண்ணுகள் இருக்கான். அடுத்து அடுத்து. வடக்கு தெரு காத்தமுத்துங்க கோச்சிட்டு போன பொண்டாட்டிய வர சொல்லி எழுதிருக்காங்க. அடுத்து அடுத்து. அட படிடா. ஐயா ஜூனியருடன் பத்திரிகைக்கு எவனோ எழுதியிருக்காயா? யாரா?
விலாசம் இல்லைங்கய்யா. குடா. இந்த பள்ளிக்கூடத்து மாத்தி எழுதிருக்கான். அந்த நாய்க்கு வர புத்தியே கெட்டு போச்சு. நம்ம பஸ் போய் அந்த நாய் அரசாங்க பஸ் எழுதிருக்கான். அடைவனுக்கு குசியா இருக்கட்டும் சாராயம் கொடுக்கறோம்ல, அது அநியாயம் எழுதிருக்கான். அடைவனுக்கு சந்தோஷமா இருக்கட்டும் சினிமா படம் காட்டுறோம்ல, அதை நம்ம கட்டாயப்படுத்தி காட்டுறோமா? இதெல்லாம் குற்றம். அந்த நாயை பத்திரிகை போட சொல்லி எழுதிருக்கான். பரதேசி நாய் பத்திரிகைக்கு ஏதோ கதை எழுதியிருப்பான்னு நினைச்சேன். அவன் நம்ம கதையெல்லாம் எழுதியிருக்கான். ₹10 பேனாவும் 10 பைசா மையம் கையில வந்துட்டா சும்மா இருக்க மாட்டீங்களா? பத்திரிகை வரைக்கும் போயிருங்களாப்பா. நீ படிச்சவன், உனக்கு பேனா பெருசு. நான் படிக்காதவன், எனக்கு கட்சி தான்ப்பா பெருசு. ஏன்டா அவசரப்படுற? ஐயா, நீங்க தெய்வம் மாதிரி எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. என் புருஷன் தெரியாம தப்பு பண்ணிட்டாரு, காப்பாத்துங்க ஐயா. என்ன தெய்வம் அப்புறம் கோயிலுக்கு ஏண்டா வாத்தி, உனக்கு தான் கவர்மெண்ட்ல கை நிறைய சம்பளம் கொடுக்கறாங்கல்ல, அப்புறம் என்னடா சைடுல சமூக ரோசமா? இவ்வளவு ரோசக்காரன் இனிமே உயிரோட இருக்க கூடாது. பாத்தி எப்படி செத்தான்? மாடு குட்டி செத்தான். எப்படி எப்படி? எங்க எல்லாரும் ஜோரா சொல்லுங்க. ஆமா, புனைக்கு வந்த இடத்துல பிரச்சனை வேண்டாம் தான் அவங்க சாராய பாட்டில வச்சாங்க. சகிச்சுட்டு போயிட்டேன். பஸ் விட்டு இறக்குனாங்க, புரிஞ்சு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு நம்ம அனாதை நின்னப்ப நமக்கு ஆதரவா இருந்த வாத்தியாரை கொண்டுட்டாங்க. இனிமே உங்களுக்கு ஒரு முடிவு கட்டாம விட மாட்டேன். ஏண்டா வண்டு சாணி ஊட்டுற மாதிரி ஊட்டிட்டு இருக்க? இதெல்லாம் மொத்தம் எவ்வளவு கணக்காச்சு பாருங்க. ஓ, விலைக்கு வாங்க வந்திருக்கீங்களா? 25 ரூபா ஆச்சு. 25 ரூபாவா? அப்ப இது ரெண்டு தூக்கிடுங்க. இப்போ எவ்வளவு ஆச்சு பாருங்க. 15 ரூபா ஆச்சு. 15 ரூபாயா? அப்ப இது ரெண்டு எடுத்துருங்க. இப்போ எவ்வளவு ஆச்சு பாருங்க. 10 ரூபா ஆச்சு. 10 ரூபாயா? இந்த ரெண்டையும் தூக்கிடுங்க. இப்போ எவ்வளவு ஆச்சு பாருங்க. டேய், உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு? 25 பைசா. அடிச்சனா 25 பைசா வச்சுட்டு 25 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ண வந்திருக்க. மாவன இன்னைக்கு ஏதாவது நீ வாங்கல உன்னை மிதிச்சு போடுவேன். அப்ப ஒரு கிளியஞ்சட்டி தாங்க. போடா நாயே, எடாத ஓடி போயிரு. அண்ணே, என்னடா? ஏதாவது பொருள் வாங்கினா அதுக்கு இலவச இனிப்பா ஒரு உண்டில் தருவீங்களா? இலவச இணைப்பா? 25 பைசாவுக்கு ஒரு கிளியாஞ்சட்டி வாங்கிட்டு 1.5 ரூபாய் உண்டியில நீ இனாமா கேக்குறியா? அப்படியே சைடுல போயிரு. சொல்ல முத்தே, பணம் தர்றா. எங்களுக்கு சாராயம் வேண்டாம். என்னடி சொல்ற? வருஷம் பூரா எங்க அப்பா இப்படி குடிச்சு குடிச்சுதான் உடம்பே இத்து போய் கிடக்கு. ஒத்த துணி துவைக்கிறதுக்குள்ள மேம்பூச்சு கீமுச்சு வாங்குது. இதுக்கு மேலேயே சாராயம் குடிச்சதுன்னா அப்படித்தான் மூச்சே நின்னுறோம். ஏய், இந்த ஊர்ல காத்து கூட எங்கடா கேட்டுதாடி வீசும். உங்க அப்பா மூச்சு எங்களுக்கு கேட்காம நிக்காது. இப்ப நீ பாட்டில் எடுக்கிற, பணத்தை குடுக்குற, உங்க அப்பனுக்கு ஊத்துற. என்கிட்ட பணம் இல்ல. ஒழுங்கு மரியாதை சாராய பாட்டில் எடுத்துட்டு போங்க. நான் தொட்டு தான் காசு எடுக்கணும். நீ ஆசைப்பட்டினா தொட்டே எடுத்துக்கிறேன். ஐயோ, இந்த சின்ன துறையை பத்தி இனிமேலாவது புரிஞ்சுக்க. என்னடா எங்க பார்த்தாலும் அழுகு துணியா கிடக்குது? அந்த ஏகாலி மாவ வரலையா? அந்த பொட்டச்சி உங்களையே எடுத்தறிஞ்சு பேசிட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாங்க ஐயா, அழுக்க வர சொன்னாங்க. ஏகாலி விட்டு புள்ளனா ஊருக்கே மக மாதிரிடா. அவன் என்ன தொட்டு அசிங்கப்படுத்திட்டான். ஊர்ல இருக்கிற எல்லார் வீட்டு துணியை நான் வெளுப்பேன். ஆனா அவன் வீட்டு துணியை மட்டும் நான் வெளுக்க மாட்டேன். சாக்கடை நாத்து அடிக்கிற மாதிரி அவன் வீடே நாரட்டும். கையடுறா. நம்ம வீட்டு துணியை வெளுக்க மாட்டேன்னு சொன்னவன் உடம்புல ஒட்டு துணியோட இருக்க கூடாது. இனி எந்த ஆத்துலயும் கழுவ முடியாத அளவுக்கு அவளை அழுக்காக்கிட்டு வாங்க.
கழுதைய கட்டி கொண்டாந்து கொட்டையில போடுங்க. இனிமே நம்ம வீட்டை தவிர ஊர்ல வேற ஏன் விட்டு துணி அவன் வெளுக்க கூடாது. அருவாலை தாண்டி எவனாவது ஒரு அடி எடுத்து வச்சீங்க, அத்தனை பேர் தலையும் தரையில உருளும். ஊருக்கு போதன வண்ணாத்தி உள்ள இருக்கால, அவளை வெளிய அனுப்பு. இல்ல நான் உள்ள போயிருவேன். போனா தான் வெளியே வருவேன். அவன் தான் சொல்றானடா, உங்க அக்கா தங்கச்சியா இருந்தா தொடமாட்டோம், உங்க ஆத்தா இருந்தா தொடமாட்டோம்னு. அவளுக்கு பொட்டு வச்சு தாலி கட்டி உன் பொண்டாட்டியாக்கு, அப்புறம் தொடறானு பாப்பா. டேய், பொட்டு வச்சா பொண்டாட்டியாமா, அப்ப வசதியா போச்சு. வாங்கடா எல்லாம் சேர்ந்து பொட்டு வச்சிருவோம். ஆட்களை முதல்ல ஒரு அடிக்க ஆரம்பிச்சாயா? ஆளாளுக்கு அடிக்க வேண்டியதா? ராஜாங்கத்து ஆளுங்களை சாமுண்டி அடிச்சு துரத்துறான். ஏகாலி விட்டு பொண்ணுதானே ஏளனமா நினைச்சு எவனாவது இவன் மேல கை வச்சீங்க, எவனும் உயிரோட போக முடியாது. இவதான் நான் கட்டிக்க போற பொண்டாட்டி. ராஜாங்கம், இனிமே உனக்கு உங்க ஆளுங்களுக்கும் நான் தானே